சரி நான் கிளம்புறேம்மா. இல்லையே பார்த்து ஓரமாக போகணும்னு சொல்லிட்டேன். சரிம்மா. அட நிர்மலாக்கா, வாமா, என்ன இந்த பக்கம்? நான் கடைக்கு போயிட்டு வரேன்க்கா. நீங்கள் என்ன இங்கே நிற்கிறிய? பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனாமா, அதை வழி அனுப்பிக்க வந்தேன். அட வசந்தி, நீ எப்போ வந்த? இப்போ தான் ஆண்டி வந்தேன். வசந்தி அக்கா, என்ன டீ கத்திக்கிட்டு வர? உங்கள் வீட்டுக்காரங்க தாக்கா உங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வசந்தி அக்கா, அண்ணனுக்கு உங்கள் மேலே அம்பட்டு பாசமா? இப்படி வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே உங்களை தேடுறாவ. அட நீ வேற சும்மா ரெட்டி. பாசமும் கிடையாது, பாயாசமும் கிடையாது. புறவு எதுக்கு தேடுறாவ? ரொம்ப நாள் ஆகிட்டே நேற்று ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னோம் டீ. அதுக்கு என்ன பேச்சு பேசுகிறாவ? அதான் காலையில் எழுந்திரிச்சு உப்புமாவில் உப்பு அள்ளி கொட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அடையா, அண்ணன் பாவம் தானே. ஆமாக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணிய? இது சும்மா இருந்துருங்க சொல்லிட்டேன். பாவம் மாமலம் பாவம். ஒரே ஒரு பிரியாணி கேட்டோம் டீ. என்ன பேச்சு பேசுகிறாவ? அவங்க பேசினதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. என் மாமியா கிட்ட சொல்லி அது என்ன கற்றுக்கத்துது தெரியுமா? இவங்க 2 பேர்கிட்டையும் ஏச்சு வாங்குறதுக்காக எங்கள் அம்மா பையனையே பெற்று போட்டிருக்காவ. இதுங்க போதாது, நான் பெற்றது வேறு என்னை விட்டுட்டு சாப்பிட பாக்கியாமான்னு கேட்குது. சரி தாங்க்கா, உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சரி விடுங்க, அதான் உப்பை கொட்டிட்டியல்ல, இன்னும் ஏன் கோவமாக இருக்கீங்க? முகம் அதுக்குள்ளே செவந்து வச்சு தக்காளி பழம் மாட்டோம். ஆமாம் மக்களே, இதெல்லாம் சகஜம் தானே. ஆமாம், நீங்கள் ஏன் நிற்கிறீங்கக்கா? என் பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தாம்மா, அவனை வழி அனுப்ப வந்தேன். ஆமாக்கா, உங்கள் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டாவல்ல? ஆமாம் மக்களே, முடிஞ்சிச்சு. அடுத்து என்னக்கா, கல்யாணமா? எட்டி உசு, எந்த காலத்தில் இருக்க? படிக்கும்போது கல்யாணம், படித்து முடிச்சதும் கல்யாணம்ட்டு. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்காவ, என்னெல்லாம் வேலைக்கு போகிறாவ, சாதிக்கிறாவ. நீ என்னன்னா கல்யாணம்னுட்டு இருக்க? எட்டி நான் இப்போ விளையாட்டை தானே கேட்டேன். இல்லை மக்களே, அவங்க அப்பா கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கு. மேற்கொண்டு படிக்கணும்னா படிக்கட்டும், இல்லை வேலைக்கு போகணுன்னா போகட்டும், இல்லை வீட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கானா இருக்கட்டும். நம்ம இப்போதைக்கு எதுவும் அவர்கிட்ட சொல்லிக்க வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், சின்ன பிள்ளை தானே அப்படிங்காரு. ஆமாக்கா, அண்ணன் சரியாக தான் சொல்லியிருக்காவ. கொஞ்ச நாளுக்கு அவள் பொக்கில் விடுங்க, அவள் பாட்டு கடக்கட்டும். இத்தனை வருஷமாக தான் படிச்சுக்கிறதுனால இப்போ அவளுக்கு என்ன தோணுதோ செய்யட்டும், விடுங்க. ஆமாக்கா. ஆமாக்கா, பாப்பா என்ன சொல்லியா? அவன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காமா. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கான். கூட ஒரு இன்டர்வியூ போயிட்டு தான் வந்திருக்கா. இன்னும் அங்கே இருந்து கால் வரலை. வந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன். சரி சரிக்கா, விடுங்க, பிள்ளை அது பாட்டுக்கு இருக்கட்டும். அட ஆமாக்கா, நம்ம தான் பிறந்த வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு வளைச்சி கொட்டிக்கிருக்கோம். கொஞ்ச நாள் கூட நமக்கு ரெஸ்ட் கொடுக்கல. நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஏன் அதையே செய்யணும்? ஏட்டி உசு, போனால் போதுன்னு விட்டா நீ என்ன கதை கதையாக விட்டுக்கு இருக்க? அண்ணன் வேலை செய்கிறது எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு? ஓடிடு ஒழுங்கா. ஆமாம், இவ தான் வந்து பார்த்தா அவங்க அண்ணன் வேலை செய்யாரா இல்லையான்னு. ஏட்டி பார்த்ததுனால தான் சொல்லியே. ஏட்டி பிரேமா, சும்மா வந்துட்டு சொல்லிட்டேன். சரி சரி, நான் போய் அந்த உப்பாக்கு என்ன நிலமன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏட்டி வீட்டுக்காரர்களுக்கு என்ன நிலமன்னு பார்ப்பியா? அதை விட்டுட்டு உப்புமாவை பார்க்கன்ற. ஏட்டி அவரை தாண்டி நான் உப்புமான்னு சொன்னேனே. போய் பார்க்க என்ன பண்ணுறாவன்னு. சரிக்கா, நானும் போகிறேன். எங்கள் வீட்லேயும் வேலை கிடைக்கும் எனக்கு. சரி மக்களே, பார்த்து. சரிக்கா, நானும் கிளம்பியா. கடைக்கு போனவளே என்ன இவ்வளோ நேரம் காணோன்னு என் மாமியார் தேடிக்கிருப்பாவ. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாங்க. ஏமா, சார் வந்துட்டாரா? இன்னும் இல்லை மேடம், பட் இப்போ அவர் வர டைம் தான். ஓகேம்மா, வந்துட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே மேடம். ஹேமா, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், அவங்க கேபினில் இருக்காங்க. ஓகே ஹேமா, தேங்க்ஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சாரை கேட்குறாங்க. இவன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரை கேட்கான். இங்கே நான் என்னத்துக்கு இருக்குன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த சார் வந்தாருன்னா அவருக்கு இன்றைக்கி ஸ்கெடியூலை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா இன்னும் காணலை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஹேமா. இன்றைக்கான ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், ஆல் டன். அண்ட் நான் இன்னொரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்டர்வியூவில் யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களா? எஸ் சார், இன்டர்வியூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனல் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஒரு 3 பேர் ஃபைனலிஸ்ட்டில் இருக்காங்க. அதுலேருந்து நியர்பையாக இருக்க ஒருத்தரை மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா we can make a call to her. ஓகே, நான் என்னோடய கேபின் போகிறேன். லிஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கான ஸ்கெடியூலும் எடுத்துகிட்டு வாங்க. சார், லிஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் அசிஸ்டன்ட் மேம் கிட்ட இருக்குது. அவங்க எனக்கு வேறு ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டும் ஸ்கெடியூலும் அவங்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, ஓகே, நான் என்னோடய கேபின் போகிறேன், எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே சார். மேம், நானே உங்கள் கேபினுக்கு தான் வந்துட்டுருந்தேன். தெரியும் ஹேமா. சார் உங்களை லிஸ்ட்டும் ஸ்கெடியூலும் எடுத்துகிட்டு அவங்க கேபினுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டுட்டு தான் ஹேமா இருந்தேன். நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்கள், நான் இதை வேலையை பார்த்துக்கிறேன். ஓகே மேம், தேங்க்ஸ்.
அனிதா, ஸ்கெடியூலும் லிஸ்ட்டும் ஆல்ரெடி டேபிள் மேலேயே வச்சுருந்தீங்க போல். ஆமாம் சார். ஓகே அனிதா, நியூ அப்பாயின்மெண்ட்டோட லிஸ்ட் நான் செக் பண்ணிட்டேன். அந்த ஃபைனலைஸ் பண்ணியிருந்த பர்சன் ஓகே தான், அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னவோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். I'll do my to reschedule. ஓகே சார், ஷியோர். ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். ஓகே சார், வேறு ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. ஓகே அனிதா. நம்ம தான் இவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம் போல். இதற்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை போல இருக்கு. சரி, போய் முதல்ல வேலையை பார்ப்போம். அர்ஜுன், சொல்லுங்கள் மேம். ஒரு நியூ ஜாயின் இருக்காங்க. ப்ரொசீஜர்ஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், அர்ஜுன் கேட்குதா? எஸ் மேம், எனக்கு கேட்குது. நீங்கள் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் புரிஞ்சுது, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே அர்ஜுன், இட் ஹேஸ் டு பி டன் as soon as possible பிகாஸ் நமக்கு இப்போ உடனே நியூ ஜாயின் தேவைப்படுறதுனால தான் அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ do it fast. ஓகே மேம், நான் முடிச்சிடுறேன். ஓகே அர்ஜுன், கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லுங்கள். எஸ் மேம். அவங்கள பார்த்துக்கிட்டே ப்ரொசீஜர்ஸை கவனிக்காமல் விட்டுப்போமே. சரி, ஹேமாட்ட போய் கேட்போம். ஹேமா. அம்மா, எங்கே இருக்கீங்க? எதுக்கடி இப்போ கத்திக்கிருக்க? ஏம்மா, நான் கூப்பிட்டாலே உனக்கு கத்துற மாதிரி இருக்காம்மா. இது சொல்லி எது கூப்பிட்டா எனக்கு வேலை கிடக்கு. ஏம்மா, நான் இன்டர்வியூ போனோம்ல, அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். என்ன மக்களே சொல்லியா? நிஜமாவா? அண்ணா ஆமாம்மா, நான் ஏன் இதில் போய் சொல்ல போகிறேன். சந்தோஷம் மக்களே. வர திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காவாம்மா. சரி மக்களே, சாயங்காலம் அப்பா வந்ததும் அப்பா கிட்ட சொல்லிடு. சரிம்மா, நம்ம நாளைக்கு கடை வீதிக்கு போயிட்டு வருவோம். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சரி மக்களே, போவோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எடி சொன்னா தானே தெரியும். இப்போ தானே வீட்டுக்கு வரேன் நான். சுபின், உங்கள் அக்காவுக்கு வேலை கிடைச்சிருக்கலே. எனவே இவருக்கு வேலை கிடைச்சிட்டா? எடி உண்மையாக தான் சொல்லியா இல்லை விளையாடுறியா? என்ன கொழுப்பா உனக்கு? ஏன் எனக்கெல்லாம் வேலை கிடைக்காதோ? அது ஒன்றும் இல்லாட்டி, வேலை கிடைக்கணும்னா இன்டர்வியூலாம் வைப்பாவில்ல, அதில் நீ என்ன பேசுன? இப்படி ஒன்று நம்பி வேலை கொடுத்தாவ. சுபின் ஓடிடு ஒழுங்கா. ஓங்கி மிதிச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. ஏம்மா பாருமா, இவளை இப்போதான் வேலையே கிடச்சிருக்கு. இன்னும் 1 மாதம் சம்பளம் கூட வாங்கலை, அதுக்குள்ளே என்னையும் ஓங்கி மிதிப்பேங்க. இன்னும் போக போக உங்களெல்லாம் என்ன பாடப்படுத்துவான்னு தெரியலையே. ஒழுங்கா ஓடிட்டு சொல்லிட்டேன். நீ ஏன்னே வந்ததும் அவன்கிட்ட வம்பிக்கிருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சில மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே வம்பிழுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி மூஞ்சி இவள்து. இன்னைக்கு நீ என்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டேன். அட போட்டி, நான் இங்கே இருந்தால் தானே நான் விளையாட போகிறேன். ஏதாவது சாப்பிட்டு போலே. நான் வெளியே சாப்பிட்டேம்மா, எனக்கு வேண்டாம். சரி, நீயா என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிருக்க? அதான் அவன் போயிட்டான்ல, திரும்ப வருவான்ல, அதான் அப்படியே வச்சுக்கிருக்கேன். போய் வேறு வேலை இருந்தால் பாரு, எனக்கு உள்ள வேலை கிடக்கு. இவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியலை. நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த காலில் நின்று காட்டியேன். இப்போ மட்டும் நீ என்ன வடகை காலியாக நிற்க? அதுவும் சொந்த கால் தானே. நீ இன்னுமா போல? இங்கே போயிட்டேன். திமிரு பிடிச்சவன். திரும்ப வீட்டுக்கு தானே வரணும், பார்த்துக்கிறேன் இருவனைய. நமக்கு வேலை கிடைச்சது முதல்ல நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லணும். போய் பார்த்துட்டு வருவோம் அவளை. எம்மா, நான் ஆஷா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி டீ, போயிட்டு வர சாவா. என்னைய சீக்கிரம் வர சொல்லிட்டு எங்கே தான் போனோன்னு தெரியல. பர்ட்ட எம்பிட்டு நேரில் நான் வெயிட் பண்ணுறது. அதான் இப்போ வந்துட்டோம்லடே. இது ஏற்கனவே டைம் ஆயிட்டுலே. நம்ம எப்போ போகிறது அங்கே? இங்கேயே நினைக்குன்னா எப்போலே போக முடியும்? வா, நடந்துக்கிட்டே போவோம். எங்கேருந்துலே போவேன். நீ ஏன் இப்போ தான் வந்திருக்க? இன்னும் வந்து காட்டி வரலையே. நான் வந்துட்டேன். ஏன்லே இப்படி பண்ணிட்டிய? என்னைய மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ தான் வாரிய. அத்தை விடுனே, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னதுல? சொல்லவே தெரியுமானா எப்படி தெரியும்? நம்ம சூப்பர் ஸ்டார் படம் இருக்குல்ல, படையப்பா, நம்ம நீலாமரி அக்கா கூட கெத்தாக இருப்பாவளே, அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம்ட்டே. நிஜமாவலே சொல்லிய?
அண்ணா ஆமாண்டே, எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. எங்கள் அண்ணெல்லாம் போயிட்டு வந்துட்டாவ. ஏய் நம்மளும் போவோம் டே. ஆமாண்டே, நாளைக்கு போவோமா? ஹேலே, நாளைக்கு தான் நம்ம கிரிக்கெட் விளையாட போவோம் இல்லாட்டி அப்புறம் எப்படி நாளைக்கு போக முடியும்? எனக்கு விளையாட முடிச்சுட்டு போகலாம்டா. ஆனால் ஆமாம் கார்த்தி, முடிச்சுட்டு போவோம். சரி ஓகே, டிக்கெட்டு கிடச்சிட்டுனா நாளைக்கு விளையாண்டு முடிச்சுட்டு பாடத்துக்கு போவோம். சரி சரி, இப்போ விளையாட போவோம் வாங்க, ஏற்கனவே லேட் ஆயிட்டு. ஆனால் ஆமாண்டி, இல்லைன்னா அவனுங்க வழி வருதுன்னு கத்துவானுவேன். சரி போவோம். இடி வா, இங்கேனே உட்காந்துப்போம். இது என்ன டீ, காஃபி ஷாப்பில் இன்றைக்கி யாருமே வரல. சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தாண்டி கூட்டம் வரும். இப்போ லஞ்ச் டைமில் கூட்டம் இருக்காது. ஓ சரி சரி சரி, அழகாக மெயின்டைன் பண்ணுறடி கடையை. பார்க்கவே அழகாக இருக்குது, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்க டீ. ஆமாம் டீ, இதுக்கு தான் அப்படி செலவு பண்ணோம்ல, அப்புறம் எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கூட்டம் எட்டி பார்க்குறீங்க. அதுவும் சரிதான் டீ. இப்போல்லாம் யார் டேஸ்ட் பார்த்து ஹோட்டலுக்கோ காஃபி ஷாப்புக்கோ போகிறாங்க? இடம் நல்லா இருக்கான்னு தானே பார்க்காங்க. ஏட்டி இப்படி என்ன சொல்ல வர? அப்படியே காஃபி ஷாப்பில் சாப்பிட்றதுக்கு எதுவும் நல்லா இருக்காது, இடம் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறியோ? ஆனால் ஆமாண்டி, இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? ஏட்டி கொழுப்பு ஏறிட்டு உனக்கு இருக்குடி இரு. சரி சரி விடு, உண்மையாக சில நேரம் கசக்க தான் செய்யும். ஆனால் சும்மா இருட்டி, எதையாவது சொல்லிட்டு போயிடாத, அப்புறம் கூட்டம் வர்றதும் குறைஞ்சிட்டோம். சரி உனக்கு மில்க் ஷேக் போட்டு வச்சுருக்கோம்ல, எடுத்துக்கூடி. அது உனக்காக போட்டு வச்சது தான். நீ வரேன்னு சொன்னதுமே நான் 2 பேருக்கும் சேர்த்தே உனக்கு பிடிக்கும்ன்ட்டு மில்க் ஷேக்கும் எனக்கு ஜூஸும் போட்டு வச்சுட்டேன். ஆனால் பரவாயில்லையேட்டி, எனக்காக யோசிச்சுலாம் இருக்க. ஏட்டி உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறகு உனக்காக யோசிக்கிறது நானாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏட்டி என்னாச்சு உனக்கு? எதையாவது போட்டு வச்சுட்டியோ? இல்லை உனக்கு யாராவது பில்லி சொல்லி எதுவும் வச்சுட்டாவளோ? நீ இப்படிலாம் பேச மாட்டியாட்டி? என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேச்சு? ஏட்டி நீ மாறவே மாட்டியாட்டி? ஸ்கூல் போகும்போதும் இப்படியே தான் இருந்தேன், காலேஜ்லேயும் இப்படி தான் இருந்தேன், இப்போ வேலைக்கு போக போகிறேன், இப்பயும் இப்படி தான் இருக்கேன். நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனாலும் இப்படியே தான் இருப்பியாட்டி? எதை சொன்னாலும் விளையாட்டாகவே பேசுகிறது. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டடி, நம்ம என்ன பண்ண முடியும்? பிறக்கும் போதே அப்படி இருந்திருக்கு. சரி வீடு, என்ன வேலை, சம்பளம் எவ்வளோ, என்ன டைமிங்கு, லீவ் எப்போ, இதெல்லாம் ஏதாவது சொன்னாவளா? இன்னும் இல்லட்டி, கால் பண்ணியிருந்தாவ நாளைக்கு வர சொல்லி. நாளைக்கு போனால் தான் ஆஃபர் லெட்டரே கொடுப்பாவன்னு நினைக்கேன். சரி சரி பாருட்டி, வேலை எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா என்னன்னு பாரு. வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா இரு. ஏட்டி உன் அக்கறைக்கு ஒரு அளவே இல்லட்டி, நான் என்ன குழந்தையாட்டி எல்லாருக்கிட்டையும் பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லியே? ஏட்டி நான் உனக்காக சொல்லலை பார்த்து பத்திரமா இருன்னு, அங்கே இருக்கவங்கள நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியாம். அப்படி என்ன பண்ண போகிறேன் நான் அவங்கள? ஏட்டி நீ பொங்கல் செய்கிறேன்னு களி கிண்டி வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிருக்கியோ? உங்கள் தம்பியும் அம்மாவும் என்கிட்ட அன்றைக்கே சொல்லிட்டாவடி. பொங்கல் செய்கிறேன்னு அவளையே சொன்னாமா, பார்த்தா கடைசியில் களி கிண்டி வச்சிருக்கா. இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவங்க சொன்னாவ. இன்னைக்கு இருக்கு அவங்க 2 பேர்த்துக்கும், வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். ஏட்டி அதான் உனக்கே தெரியும்ல, உனக்கு சமைக்க வரவே மாட்டேங்கன்னு, அப்படி எதுக்கிட்டையும் உன் தம்பியை போட்டு பாடாப்படுத்துகிறேன். ஏய் சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன், நான் நல்லா தான் பொங்கல் செஞ்சேன், அவங்க தான் வேணும்க்கே வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. சரி விடு, நான் நம்பிட்டேன். இன்றைக்கி இருக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் வீட்டுக்கு போய். சரி நான் கிளம்பியாண்டி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். சரிடி பார்த்து போயிட்டு வா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. வேலை செய்கிற இடத்துல பார்த்து கவனமாக இரு. ஜாயின் பண்ணிவிட்டு என்ன எதுன்னு எனக்கு ஒரு ஃபோன் அடி சரியா? சரிடி நான் போயிட்டு வரேன். என்ன பண்ண போகிறாளோ தெரியலையே, இவனை நம்பி ஏன் வேலை கொடுத்தானே தெரியல. பாவம் அந்த கம்பெனி.